சேலம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் மேற்பார்வையாளர் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களாக பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களது மேற்பார்வையாளராக உள்ள சசிகலா என்பவர் குடும்ப கஷ்டம் என கூறி தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் வாங்கிய பணத்தை திரும்ப தராமலும் பணம் கேட்கும் பெண்களை மிரட்டி வருவதாகவும் பணம் கொடுத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இடத்துல கூட்டி போய் காமிக்கிறேன், அந்த இடத்துல கடன் தருவாங்க, நீங்க வாங்கி கொடுமா, நான் கட்டிப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. யார்ட்டையும் சொல்லாதீன்னு சொல்லி கொடுத்தாங்க. எது வெளியில கூட வாங்கல, ஜிஹெச்ல ஒர்க் பண்ற சிஸ்டர் கிட்டே தான் நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க இப்ப என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரேன். அவங்க வீட்டுல வந்து வீட்டுக்கார்ட்ட சொல்லி நான் மிரட்டுறேன். மொத்தம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குங்க சார். எல்லாம் 10-15 பேராட்ட வாங்கியிருக்காங்க சார். சேர்ந்து 1 வருஷம் 1.5 வருஷம் தாங்க சார் ஆகுது. என்னை ஏமாத்தி என்கிட்ட 20,000 பணம் வாங்கி அதை வந்து அவங்க கட்டாம வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சு விட்டு, எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில எல்லாம் போட்டு அடிச்சு எங்கள் வீட்டில் செம்ம பிரச்சனையாகி 1 மாசம் நான் வேலைக்கே வராம